ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ராகினியோட நிச்சயதார்த்தம் நெருங்கி வந்துருச்சுங்க. அதனால எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சூப்பராக மேக்கப் பண்ணிவிட்டு அழகாக காரில் வந்து இறங்குறாங்க. தாத்தா பாட்டி அப்படியே அஜய், அவங்க அப்பா, காவேரி, விஜய் எல்லாருமே சூப்பராக கிராண்டாக வந்து இறங்குறாங்க. பசுபதி வாசல் நின்றுட்டு எல்லாரையும் வாங்க 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 வாங்கன்னு எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருக்காங்க. செம்மையாக பார்த்தீங்கன்னா சூப்பராக, அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, ராகினி ஒரே பொண்ணு ஒரே ஆசமாக இல்லையா, அழகாக அப்படியே நிச்சயத்தை சூப்பராக கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் காவேரி வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக பசுபதி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய், நம்ம விஜய் சும்மா விடுவாரா என்ன? பார்த்தீங்கன்னா சூப்பராக காவேரி அழகாக அப்படியே ஜோடிச்சு கிடிச்சு கார்லேருந்து எல்லாரும் இறங்குறாங்க ஒன் பை ஒன்னா. விஜய் இறங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நில்லு காவேரி அப்படின்ட்டு கதவை திறக்கிறாங்க. காவேரி அப்படியே ரவுண்டு கட்டி சுற்றி விட்டு அப்படியே ஒரு ஊஞ்சல் மாதிரி அப்படி சுற்றி விட்டுட்டு கையை பிடிக்கிறாங்க. இப்போவா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை கோர்த்துக்கிட்டு அப்படியே பசுபதியை நக்கல் பண்ணுற மாதிரியே வர்றாங்க. வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி அப்படியே அணைச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது என் வீட்டு மகாராணி, எப்படி இருக்கா என் பொண்டாட்டி, அழகா இருக்காளா அப்படிங்கிறாரு. பக்கத்தில் இருக்கவளை பார்த்து, எம்மா பாட்டி என் பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. சூப்பராக தேவதை மாதிரி இருக்கா, தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கங்க என் பொண்டாட்டி எப்படி உலக அழகி போட்டிக்கு போனாலும் கூட சூப்பராக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வியந்து பாராட்டிக்கிட்டே போகிறாங்க. பசுபதியை பார்த்து பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. பசுபதி எப்படி வயிறு எரிஞ்சு போகுது, என்ன இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு. காவேரி விஜயை பார்த்து பார்த்து வியந்து வியந்து பார்க்குறாங்க. என்ன இது, இவர் ஏன் இப்படி ஓவராக பண்ணுறாரு, நம்மளை உண்மையிலே புகழ்கிறாரா இல்லை பசுபதிக்காக வெறுப்பேற்ற பண்ணுறாரா அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பண்ணுற அலம்பல்ல ராகினி வயிற்றுச்சப்படுறாங்க. அப்பா என்னப்பா இது, இவன் என்ன இந்த அலம்பல் பண்ணுறான், கொஞ்ச நாள் பொறுமா, நீ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வச்சுக்கலாம், அஜய்கிட்ட சொல்லி சொத்தை பிரிக்க சொல்லிடுவான் அப்படிங்கிறாங்க. சொத்தா, அங்கே சொத்தை பல்லு கூட கிடைக்காது, இவங்க சொத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி அப்படியே நல்லா சூப்பராக அப்படியே பொண்ணு மாதிரி இருக்காயா, அவங்க வீட்டு குழந்தை முண்டாட்டியா, எவ்வளோ அழகாக நகை போட்டிருக்கா பாரு, ஜொலிக்கிறா பாரு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ராகினி செம்ம காண்டாகிறாங்க. போகிறாங்க அவங்க அப்பாட்ட போய், அப்பா என்னப்பா அது, இப்போ நிச்சயத்தை பொண்ணுங்க நானா இல்லை அந்த காவேரியா, இப்படி நடந்துட்டு இருக்காளே அப்படிங்கிறாங்க. விடுமா, எல்லாம் வேணுக்குன்னே பொறாமையில பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு ராகினி இப்படி பரபரப்பாக இருக்கிறாங்க. பார்த்தா நான் கூட கொஞ்சமாக நகை போட்டிருக்கேன், அவள் என்ன தேர் அம்மன் தேர் மாதிரி நகை போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதுவும் எல்லாத்துலேயும் இப்படி காமிச்சு காமிச்சு பெருமை பாட்டுறான், பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறான், அது பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, நீ பாரு, நமக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடியணும் அப்படிங்கிறாங்க. எல்லார்ட்டையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, என் பொண்டாட்டி அழகாக இருக்கால, என் பொண்டாட்டி சூப்பராக இருக்காளா அப்படின்னு கேட்டு, சூப்பராக இருக்கா, புடவை அழகாக இருக்குது, நகை நட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டுறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, அங்கே சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க. விஜய் வந்து, காவேரி நில்லு, உன் பொண்ணான கை என்ன ஆகும், இதெல்லாம் நீ வேலை பார்க்கலாமா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் ஓவரா இல்லையா, நீ பேசாமல் இருக்கணும், நீ என் வீட்டு மகாராணி, அப்படியே அமைதியாக ஜொலிப்பாக கால் மேலே கால் போட்டிருக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. அப்படியே செம்ம காண்டாகிறாங்க ராகினி ரொம்ப காண்டாக பசுபதிகிட்ட போய் சொல்லி வெறுப்பேற்ற, எனக்கு எப்படி கடுப்பாக வருதுப்பான்னு சொல்ல பசுபதி ரொம்ப காண்டாகிறாங்க. அதுக்கப்புறமா விஜய்கிட்ட போயிட்டு அப்படி நக்கல் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. சரி விஜய், உன் பொண்டாட்டி நகை நட்டு போட்டு இப்படி ராணி மாதிரி கூட்டியாந்துருக்க, ஆனால் அது எல்லாம் அவங்க அப்பா அம்மா போட்டது இல்லையே, ஆனால் என் பொண்ணுக்கு பாரு எவ்வளோ நகை போட்டிருக்கேன்னு அம்புட்டு என்னோட சொந்த உழைப்பில் என் ராகினியோட அப்பாவான நான் வாங்கி போட்டது, அவளுக்கு ஒரு குண்டுமணியை கொண்டாந்துருப்பாளா, யாரு பெருமை பார்த்துக்க அப்படின்னு உடனே விஜய் சொல்கிறாங்க. பொண்ணுக்கு வா, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், பொண்ணுக்கு யார் பெற்றவங்க போடுற நகையை விட கட்டின புருஷன் வாங்கி போடுறதால பெருமை இருக்குது, இது எல்லாமே என் பொண்டாட்டிக்கு யாரும் போடணும் அவசியம் இல்லை, நான் வாங்கி போட்டிருக்கேன், அவளோட புருஷன் கட்டின புருஷன் வாங்கி போடுறதுல தான் பெருசு, நான் வாங்கி போட்ட நகை எல்லாமே என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா, ஆனால் என் அப்பன் வாங்கி போடுறதுல பெருமை இல்லை, புருஷன் வாங்கி கொடுக்குறதால எந்த பொண்ணு சந்தோஷப்படுவா அப்படின்னு நறுக்குன்னு மூக்குடைக்கிற மாதிரி சொல்லிவிடுறாங்க. பசுபதி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன இது, எப்படி பால் போட்டாலும் க்ளீன் போல்ட்டாக்கிறானே நம்மளை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், என் மகன் வந்து அங்கே உன்னை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுக்கிறாங்க. காவேரி உண்மையிலே வியந்து போகிறாங்க. என்ன நீங்கள் அப்படின்ட்டு, நீ சும்மா இரு, இன்னும் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள என்ன நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு. வேணும்னா முடிஞ்சா உன் புருஷனை உன் மருமையை வரப்போறாரே அஜய், அவர்கிட்டருந்து வாங்கி போட சொல்லேன், ஏதாவது ஒரு நகை பார்த்துக்குவான் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போயிடுவாங்க விஜய். உடனே என்ன பண்ணுறாங்க, ஏன் அஜய் வாங்கி போட மாட்டாரா, அப்போ அஜய்கிட்ட ஒன்றுமே இல்லையா, என்ன இது, இவன் ஏன் இப்படி குழம்பி ஏதாவது சொல்லிட்டு போகிறானே, அன்னைக்கிறனா எங்கள் வீட்டு மகாராணி காவேரி மட்டும்தாங்கிறாங்க, அப்போ என் பொண்ணு மகாராணி மருமக இல்லையா, அப்போ இவனுக்கு சொத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆகுது. இந்த நிச்சயம் நடக்கிறதுக்குள்ளே சொத்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெரிய போகுதா, இல்லை கான்ட்ராக்ட் கல்யாணம் தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு போகிறது வேஸ்ட்டுன்னு ராகினியை நிச்சயத்தை நிறுத்த போகிறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.